சரி, எல்லாரும் உட்காருங்க. நீங்கள் எல்லாரும் வந்ததுன்னா நன்றி செலுத்துகிறேன், நன்றி சொல்லுகிறேன் நீங்களாம் வந்ததுக்கு. எப்படி உங்களுக்குலாம் சந்தோஷமா இருக்கா? வந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிங்களா? யாரெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிங்க? கையை தூங்க பார்ப்போம். பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, கையை தூக்க. சரி சரி சரி. இப்போ வந்து மருந்து வாங்கினவங்க வாங்காதவங்க எல்லாரும் கவனம். இப்போ வந்து புதன்கிழமை வந்து நாங்கள் திரும்பவும் வரப்போகிறோம். புதன்கிழமை காலையில் 9 மணிக்கு நீங்கள் எல்லாருக்கும் வரணும், சரியா? எதுக்காக அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இப்போ நாங்கள் வந்து திருநெல்வேலியில் இருக்கோம். இப்போ எங்கள் மத்தியில் டாக்டர் அருள்ஜிக்குமார் வந்திருக்காரு. அவங்க வந்து ஒரு பெரிய இதய சிகிச்சை நிபுணர். அமெரிக்கா, இங்கிலாந்து அங்கெல்லாம் படிச்சுட்டு இங்கே வந்து திருநெல்வேலியில் மக்களுக்காக சேவை பண்ணதுக்காக வந்திருக்காங்க, சரியா? இப்போது கிராமப்புறத்தில் வந்து சுகாதாரம், உடல் சுகாதாரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ சிட்டி திருநெல்வேலி, சென்னை அப்படிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு ஜாஸ்தியாக இருக்கும். மக்கள் வந்து ஏதாவது நோய் வந்தால் உடனே போய் ஒரு டாக்டரை பார்ப்பாங்க, மருந்து பார்ப்பாங்க, அப்படிதானே? இப்போ இந்த கிராமமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆஸ்பத்திரி போகிறதுக்கு ஆஸ்பத்திரிக்குள்ளே போகும்போது கஷ்டப்படுது, அப்படிதானே? சிலர்லாம் நீங்கள் போய் பார்க்க வேண்டியது இருக்குது, அதனால உங்களால் முடியல. அதனால உங்களுக்கும் நல்ல மருந்து வசதி, உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குதா, நல்ல மருந்து கொடுக்கலாங்கிறத கேட்பு செய்வதற்காக நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்து உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறோம். இது வந்து ஒரே நாளில் நீங்கள் வந்து நாங்கள் பார்த்துட்டு அதோட பெயர்தான் எங்களோட நோக்கம் இல்லை. ஏன்னா உங்களோட நாங்கள் தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணி நாங்கள் எடுத்துருக்க இந்த தாளில் உள்ள ஷீட்டை நாங்கள் பத்திரமா வச்சு நீங்கள் எப்படி மாத்திரை எடுக்கீங்களா, உங்கள் நோய் சுகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நான் 3 மாதம் 6 மாதம் கழிச்சு தொடர்ந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த கேம்ப் ஆரம்பமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், மாஸ்டர் ஜான் வந்து உங்கள் மத்தியில் கிட்டத்தட்ட 6 மாதமாக உங்கள் வீடை சந்தித்து உங்களோட பேசி கொஸ்டினர்லாம் எடுத்துருப்பாங்க. எத்தனை பேர் கொஸ்டினர் ஃபில் பண்ணீங்க? கிட்டத்தட்ட எல்லாரும் பண்ணியிருக்கீங்க. சரி, அந்த கொஸ்டினரோட சேர்ந்து தான் இந்த மருத்துவ முகாமும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். உங்களில் ஒரு சிலருக்கு வந்து தெரியாமலே இரத்த அழுத்த வியாதியை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம், சுகர் வியாதி நாங்கள் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணலை. ஆனால் இந்த மாதிரி வியாதி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்போ இரத்த அழுத்தம் உங்களை அறியாமலே இருந்தால் என்ன ஆகும்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இரத்த அழுத்தம் இருந்தால் என்ன ஆகும்? ப்ரெஷர் இருக்கிறதுனால போதும், கரெக்டு, சரியா? ப்ரெஷர் இருக்கிறதுனால அதை வந்து நீங்கள் வந்து மருந்து எடுக்காமல் விட்டுட்டீங்கன்னா மாரடைப்பில் பல இடங்கள் எடுத்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி சுகரும் கண்ட்ரோல் பண்ணாட்டி உங்கள் கண் பாதிக்கப்படலாம், கிட்னி பாதிக்கப்படலாம். அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் உடல் வந்து சைலண்டாக இருந்து பாதிப்புள்ளாகும். முக்கியமாக கிராமப்புறங்களில் வந்து இந்த டிசீஸ், இந்த டயபெட்டிஸ், இரத்த அழுத்தம் போன்ற வியாதிகளை வந்து கண்டுபிடிக்காமல் விட்டுருவீங்க. திடீர்னு வந்து ஒரு நாள் பக்கவாதம், கை வரல சார், கால் வரல சார் அப்படின்னு சொல்லி ஆகிடுவீங்க. அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வருமுன் காப்போம். அதுக்காக தான் உங்களை வந்து நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறோம். அது போக மற்ற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் மருந்து கொடுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு கொடுக்க மருந்தை வந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மாஸ்டர் டாக்டர் சொல்லணும். அவங்க வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம திரும்ப வந்து உங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம், சரியா? இப்போ இதே போல் இப்போ நம்ம மக்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்கும், மன பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அதை வந்து வெளியே சொல்ல முடியாத அளவில் இருக்கும். இப்போ கை உடஞ்சி போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கை உடஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்த்தோ டாக்டர் போய் காமிச்சு மாவு கட்டு போட்டுக்கலாம். ஆனால் மனம் உடஞ்சி போச்சுன்னா யார்கிட்ட போய் காட்டுவீங்க? யாராவது இருக்காங்களா? இல்லை, சும்மா போது பல இடத்துல சொல்லுவீங்க. மனம் உடஞ்சிருக்காங்க நீங்கள் போய் பேசுவீங்களா? அதுவும் இந்த மாதிரி தான், உடல் சம்பந்தமான வியாதி மாதிரி தான் மனம் சம்பந்தமான வியாதி. மனம் உடஞ்சிருக்கவங்க வந்து சில நேரம் தூக்கம் வர முடியாது. என்கிட்ட வந்து நேரம் சொன்னாங்க, தூங்கவே முடியல, 1 மணி நேரம் தான் தூங்க முடியல அப்படின்னா மனக்கவலையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அநேக பேர் மன பதட்டத்தில் இருக்காங்க. பட நெஞ்சு அடிக்குது, செத்துருவம் போல இருக்குது, தலை சுற்றுது அப்படிங்காங்க. என் ஹார்ட் வந்து ஏதோ ஆகிட்டு அப்படின்னு. ஆனால் ஆஸ்பத்திரி கொண்டு போனால் ஹார்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படிங்காங்க. அது வந்து மன பதட்டத்தினால வர்ற நோய்கள், சரியா? இதெல்லாம் வந்து நம்ம ஒருவருக்கு ஒருவர்
புரிந்து கொண்டு இது மன பதட்டத்தினால் வருது, மிதமிஞ்சிய பதட்டத்தினால் வருது அப்படிங்கிறது புரிஞ்சு கொண்டா நம்ம வந்து அமைதியாக இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கலாம். ஓகே, இப்போ இங்கே அநேகர் வந்து பெண்களாக வந்திருக்கீங்க. நான் அதை வர சொன்னதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதாவது இங்கிலாந்து தேசம், அமெரிக்கா தேசம், யூரோப் போன்ற பெரிய நாடுகளில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, புற்றுநோய் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? புற்றுநோயினோட எனக்கு பயமே வராதுன்னு சொல்கிறவங்க கை தூக்குவோம். புற்றுநோய்னா எனக்கு பயமே வராது. சரி, புற்றுநோய்னா எல்லாரும் பயந்து போயிருக்கு. ஏன் பயந்து போறீங்க? புற்றுநோய்னா பயப்பட தேவையில்லை. அதை சொல்லுறது தான் அவங்களுக்கு இங்கே வந்திருக்கேன். ஏன்னா புற்றுநோய் வர்றதுக்கு முன்னக்கூட்டியே அதை கண்டுபிடிச்சி அதை வந்து 100% சுகமாக்கிடணும். சந்தோஷமான விஷயமா? புற்றுநோய் உங்களுக்கு வந்து 60 வயசுல 70 வயசுல வரப்போகுதா அப்படிங்கிறத இப்பவே பரிசோதித்து அதை கண்டுபிடித்து முற்றிலுமாக அகற்றி விடலாம். 2 கதை சொல்றேன். மாலா, கீதா அப்படின்னு சொல்லி ரெண்டு மக்கள், பெண் மக்களோட கதையை சொல்றேன். மாலாங்கிற பொண்ணுக்கு வந்து திடீர்னு வந்து மார்பு புற்றுநோய் வந்துச்சு. அதே மாதிரி கீதாங்கிற பொண்ணுக்கும் மார்பு புற்றுநோய் வந்துச்சு. இப்போ 2 பேருக்கும் அதே புற்றுநோய் தான் அதே இடத்துல வந்திருக்கு. ஆனால் 2 பேருடைய வாழ்க்கையை வித்தியாசமாக இருந்துச்சு. எப்படின்னு சொல்கிறேன். மாலாங்கிற பொண்ணு வந்து எனக்கு வந்து புற்றுநோய் வந்துச்சு, நான் யார்த்தையும் போய் காட்ட மாட்டேன், நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே கிடந்துச்சு. ஆனால் கீதாங்கிற பொண்ணு வந்து எனக்கு புற்றுநோய் வந்திருக்கு, ஆனால் நான் வந்து மருத்துவ உதவி எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நேராக ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போகிற உடனே ஐயோ வந்துச்சான்னு சொல்லி அவங்களை கவனித்து அவங்களுக்கு முதல்ல வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கீமோதெரப்பி, நிறைய மெடிசின்ஸ் கொடுக்காங்க. அது கொடுக்கும்போது முடியெல்லாம் போயிடுது, பாவமாக இருக்குது. ஒரு 6 மாதத்தில் அந்த அம்மா முடியெல்லாம் போய் வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த அம்மா மருந்து வேண்டாம்னு சொல்லி வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் திரும்ப 6 மாதம் கழிச்சு திரும்ப ரேடியோ தெரப்பின்னு கொடுக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்குறது கஷ்டமான விஷயம் தான். ஆனால் கொடுத்து 1.5 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கீதாவுக்கு முடி வளர ஆரம்பிக்கி. கீதா மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிக்காங்க. மறுபடியும் எல்லாரையும் போல வேலை செய்ய ஆரம்பிக்காங்க. 2 வருஷம் ஆகுது. ஆனால் 2 வருஷம் ஆகும்போது மாலாங்கிற அம்பானி வந்து இறந்து போயிட்டாங்க. ஏன் இறந்து போயிட்டாங்க? மருத்துவ வேண்டாம், ஆப்ரேஷன் வேண்டாம்னு சொல்றதுனால அவங்க இறந்து போயிட்டாங்க. 3 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது. அந்த கீதான்னு சொல்கிற மாதிரி தன்னை போல குழந்தைகளை வளர்க்காங்க, வேலைக்கு போகிறாங்க, வராங்க, அது பாட்டு போயிட்டு இருக்கு. 7 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, அவங்க சாகிறாங்க. சரியா? இதில் புற்றுநோய் அப்படின்னோடனே யாரும் பயப்பட வேண்டாம். அதுக்கு வந்து அநேக மருந்துகள், மாத்திரைகள்லாம் இப்போ அதிகமாக வந்துருக்குது. அதனால நம்ம வந்து தைரியமாக இருக்கணும். இப்போ புதன்கிழமை என்ன பண்ண போகிறோம்னா, பொதுவாக பெண்களுக்கு இந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து தனியாக நிறுவனத்தில் போய் பண்ணிங்கன்னா 2000 3000 ரூபாய்க்கு வரைக்கும் செலவாகும். அதை இலவசமாக பண்ணுறதுக்கு உதவும் கரங்கள் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து 6 ஸ்டாஃப் நர்ஸ் வேனோட வர போகிறாங்க. அதனால் எல்லாரும் பேர் கொடுத்த எல்லாரும் காலையில் 9 மணிக்கு வந்துடணும். வந்து அதில் பதிஞ்சு ஒவ்வொருத்தரையும் அவங்க வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஓகே? அதனால் என்ன பரிசோதனைனா, உங்களுக்கு புற்றுநோய் இருக்குது இல்லை, ஒருவேளை எதிர்காலத்தில் வரும் அப்படின்னா அதை இப்பவுமே கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்பாங்க. பார்த்து அது இருந்துச்சுன்னா சின்ன இதாக லேசாக அகற்றி விடலாம். 100% நீங்கள் சுகமாகிடுங்க. அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். சரியா? எல்லாருக்கும் புரிஞ்சா? ஏதாவது சந்தேகம் இருக்குதா? வருவீங்களா எல்லாரும்? சரி, எல்லாம் இலவசமாக பண்ண போகிறோம். அதனால காலையில் 9 மணிக்கு புதன்கிழமை வரணும். சரியா? இப்போ ஒரு சில மத்தியில் டாக்டர் அருள்விஜய் பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கம். நானும் டாக்டர் ஜெஷூர்பால் ஒன்றா படிச்சிருக்கேன். மருத்துவ கல்லூரியில் யூபிஎஸ் படிக்கும்போது அப்போதே அவருக்கு வந்து சோஷியல் அவேர்னஸ் அப்படிங்கிற சமூகத்தை பற்றின நோக்கம் ரொம்ப ஞானம். மற்ற கல்லூரியோட கூட படிக்கணும். அப்போதே அவர் வந்து இந்த மாதிரி சமூக அமலுக்கு பற்றி கேட்கிறார்கள், நடக்கிற விஷயங்களை பார்க்கறதா வேற எங்கிட்ட பார்ப்பாங்க. ஸோ அப்போ எங்களுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு இடத்துல படிக்க போகிறோம். அவர் வந்து இங்கிலாந்தில் போய் அவர் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட், அதாவது ஒரு மனநல மருத்துவராக, ஒரு தலை சிறந்த மருத்துவராக இங்கிலாந்தில் வேலை பார்த்துருந்தார். ஸோ அவரோட நேரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு விலைமதிக்க முடியாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் வந்து நீங்கள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ண உடனே நான் வந்து திருநெல்வேலியில் இருதய அறுவை சிகிச்சை தான் இருக்கேன். ஸோ எனக்கு அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயக்குடி வில்லேஜுக்கு போகிற
போகிறோம் அப்படின்னு உடனே அவர் வந்து எனக்கு வந்து தெரியும் அவரோட நேரம் வந்து எவ்வளோ முக்கியம், அவர் எங்கேருந்து வந்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இங்கே இன்னைக்கு நம்ம கூட இங்கே இருக்கிறதுக்கு அவர் வந்ததுக்கு வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப பெருமைப்படணும். ஸோ அதுக்கு எல்லாரும் ஒரு கரவொலி எடுத்துங்க. ஸோ நானும் டாக்டர் சிசுகுமாரும் நான் வந்ததை பற்றி அவர் சொல்லிட்டார், அவரை பற்றி நான் சொல்லிட்டேன். நாங்கள்லாம் வந்து ஒரு நாள் 2 நாள் வரோம். ஆனால் பாஸ்டர் வந்து உங்க கூட இருந்து 1 மாதமாக இதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளும் முயற்சிகளும் பண்ணி உங்கள் எல்லாரையும் வர வச்சுக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாரும் ஒரு கரவொலி எடுத்துங்க. ஸோ இது எல்லாமே ஒரு 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 பெரிய ஒரு 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 அருமையான ஒரு நோக்கத்தோட அப்படிங்கிறது எனக்கே இப்போ தான் தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி புதன்கிழமை வர்ற அந்த மருத்துவ குழுக்கிட்ட உங்களோட உடலை பரிசோதித்து கேன்சர் அதாவது புற்றுநோய் வர்றதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து தடுத்துடலாம். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு இலவசமாக புற்றுநோயை கண்டுபிடிக்கிற ஒரு முகாம் உங்கள் ஊரில் இருக்குன்னா அது வந்து நீங்கள் வந்து கடமைப்பட்டுக்கணும். அதுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும். ஸோ நீங்கள் ஒரு ஆள் போனீங்கன்னா புதன்கிழமை 5 பேரை கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு உபயோகமான விஷயம். இது தேடினாலும் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு ஒரு பரிசோதனை, முன்னுக்கூட்டியே தெரிகிற ஒரு பரிசோதனை. ஸோ கண்டிப்பாக இந்த சேவையை எல்லாரும் பயன்படுத்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். முடிவாக காரியம் செல்ல விரும்புகிறேன். நமக்கு உதவி செய்யறதுக்கு பிஓஹெச் ஸ்டாஃப் வந்திருக்காங்க. அவங்க வந்ததுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு கைதட்டி. அதுக்கப்புறம் முக்கியமாக இதுக்கு ஆணித்தரமாக இருக்கிறது வந்து மாஸ்டர் ஜான் சங்கர் டிசிஐ. உங்கள் மத்தியில் தெரியும். உங்கள் கூட 10 வருஷமாக இருக்காங்க. ஆனால் 6 மாதமாக நாங்கள் கொடுத்த கொஸ்டினர் தான் அவங்க போட்டு உங்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய காலத்தை வருது. அதே போல் டாக்டர் அருண்விஜயகுமார் வந்திருக்காங்க. அவங்களோட பிஸி சர்ஜரி டைம் எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் ஒரு கரம் வந்து. இப்போ புதன்கிழமை வந்து உங்கள் கூட எத்தனை பெண்மணிகள், அதாவது திருமணம் ஆகிருக்கணும், அதுதான் ஒரே கிரைட்டீரியா. திருமணமான பெண்மணிகளை எல்லாரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. முதல்ல நான் வந்து அதை பற்றி சொல்லுவோம். அது என்னன்னு இன்னும் அழகாக அதை பற்றி விளக்கி சொல்லுவோம். எதனால இந்த ஸ்க்ரீனிங் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்லி தகுதியானவர்களுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். அதனால் அது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கும். முக்கியமாக காலை நேரத்துக்கு எல்லா பெண்மணிகளும் வந்து அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது இந்த நாள் ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதனால் உங்கள் திருமணமான எல்லா சகோதரிகளையும் சொல்லி நீங்கள் கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள். சரியா? இப்பொழுது எங்களை பார்த்து முடித்த மக்கள் எல்லாம் இப்போ செல்லலாம். அதை பற்றி இப்போ பாசிட்டாங்க. நம்ம வந்திருக்கிறதானே இந்த மருத்துவ குழுவுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஜேம்ஸ் அங்கிள் அவங்க நம்மோடு கூட பல தடவை ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். அப்படியே நம்முடைய ஐசக் சார் தியாகராஜ் சார் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டாஃப் வந்திருக்கிறாங்க. இந்த ஊழியத்தை செய்வதற்கு இது ஒரு ஊழியமாக சேவை, அதோடு கூட ஊழியம் என்று செய்வதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. பிசிஐ அதே சமயத்தில் பிஓஹெச் சார்பில் நம்முடைய ஆய்கூடியின் சார்பாக நம்ம எல்லாரும் கடைசியாக கரங்களை தட்டி அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நீங்க போய் குடும்பங்களோட புதன்கிழமை வர நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. நீங்க எத்தனை பேரை கூட்டிட்டு வரீங்க என்னங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னும் நாங்க அங்க ஒரு அன்னைக்கு ரிசப்ஷன் மாதிரி வச்சிருக்கோம். இதை விட அது கொஞ்சம் முக்கியமானது. ஐயா சொன்னது மாதிரி சென்னையிலிருந்து வர்றாங்கன்னா அவங்க நிறைய செலவு பண்ணி வருகிறாங்க. அது நம்ம கிராமத்துக்கு நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆகையினால இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று உங்கள் யாவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். இப்போ ஏற்கனவே நீங்க பார்த்தவங்க நீங்க உங்களோட வீடுகளுக்கு போகலாம். பார்க்காதவங்க தயவு செய்து இருந்து டாக்டர் உங்களை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க போகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.